Hi friends, welcome to my channel Enjoy சமையல். வாங்க இன்னைக்கு என்ன ரெசிபின்னு பார்க்கலாமா? இன்னைக்கு நல்ல ஒரு சூப்பரான ஒரு திராட்சை ஜூஸ் தான் फ्रेंड्स பார்க்க போறோம். வாங்க அதுக்கு தேவையான பொருள் பார்த்துடலாமா? நான் இன்னைக்கு கருப்பு திராட்சை எடுத்துர்க்கேன். இது பன்னீர் திராட்சைன்னு சொல்லுவாங்க. அந்த திராட்சை வாங்க ஃபர்ஸ்ட் இது பண்ணிக்கலாம். फ्रेंड्स திராட்சை சேர்த்தாச்சு. அப்புறம் இனிப்புக்கு வந்து நான் நாட்டு சக்கரை, உங்களுக்கு தேவைன்னா வெள்ளை சக்கரை சேர்த்துக்கலாம். நாங்கள் எப்பவுமே ஜூஸ்க்கு வந்து நாட்டு சக்கரை தான் சேர்த்துக்குவோம். அப்புறமேட்டு ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடலாம். உங்களுக்கு தேவைன்னா ஐஸ் க்யூப் போட்டு சேர்த்துக்கலாம். வடிகட்டி வச்சு இது பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரான திராட்சை ஜூஸ் ரெடி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வடிகட்டியாச்சு. அவ்வளோதான், திராட்சை ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் சின்ன குழந்தை கொடுக்குறீங்கன்னா ஹனி சேர்த்து கொடுக்கலாம், இல்லைனா நான் வெள்ளை சக்கரை சேர்த்து இது பண்ணலாம், சூப்பராக இருக்கும். நாங்கள் நாட்டு சக்கரை தான் எப்பவுமே நாங்கள் சேர்த்துக்குவோம், அதனால் இப்படி இருக்குது, கலர் இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வெயிலுக்கு சூப்பரான ஒரு திராட்சை ஜூஸ். பை ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய். சிம்பிளான திராட்சை ஜூஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்ஜாய் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.